பீகார்ல தேர்தல் திருவிழா தொடங்கிருச்சு. தமிழ்நாட்டுல தேர்தல் திருவிழா தொடங்குறதுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த கேப்ல நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தொகுதியை பத்தியும் நம்ம அலசி ஆராய்வோம். முதல்ல தென் சென்னையில இருக்க முக்கியமான தொகுதியான விருகம்பாக்கம் தொகுதி எடுத்துக்கலாம். இன்னொரு தொகுதிங்கிறதுனால முதல்ல சொல்றேன். கோயம்பேடு, கே நகர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி வியாபார தலங்கள் நிறைந்த தொகுதி. 2011 பாத்தீங்கன்னா தேமுதிக இந்த தொகுதியில அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கு. பார்த்தசாரதி எம்எல்ஏ இருந்தாரு. 2016 பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிட்டது விருகை ரவி எம்எல்ஏ இருந்தாரு. 2021 பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்க எம்எல்ஏ யாருன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அதோட மாநில தலைவரா இருக்கிற விக்ரமராஜா, அவரோட பையன் பிரபாகராஜா தான் திமுகவோட எம்எல்ஏவா இருக்காரு. தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நான் மேற்கொள்றேன் அப்படின்னாரு. சாலைகள்லாம் நான் சீரமைக்கிறேன்னாரு, புதுசா போடுறேன்னாரு. ஆனா எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏவை பார்க்கவே முடியல. அருணாச்சலம் ரோடு சாலிகிராமத்துல இருக்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்கிறதே இல்ல. இப்படின்லாம் பொதுமக்கள் தரப்புலையும் எதிர்கட்சிகள் தரப்புலையும் குற்றம் சாட்டுறாங்க. எம்எல்ஏ தரப்புல நம்ம விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க, மழைநீர் வடிகால் பணிகள் செய்யறதுக்கு 150 கோடியில திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த 4 ஆண்டுகளும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 1800 ஆய்வுகளை இந்த 4.5 ஆண்டுகள்ல எம்எல்ஏ நேர்ல நடத்தியிருக்காரு, ஆய்வு நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இந்த தொகுதியில எம்எல்ஏவா ஒருத்தரை ஜெயிக்க வைக்க போறது யாரு அப்படின்னா முக்கியமான 2 சமூகங்கள் தான். ஒன்னு நாடார் சமூகம், இன்னொரு தேவர் சமூகம். இங்க பெரும்பாலும் இந்த தொகுதி வெளியூர்ல இருந்து இங்க செட்டில் ஆனவங்க வசிக்கிற தொகுதி. சோ அந்த 2 சமூகம் முக்கியமானது இருக்கு. இன்னொன்னு கணிசமா இஸ்லாமியர்களும் வசிக்கிறாங்க இந்த தொகுதிக்குள்ள. 2026ல யாராருக்கு சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகல இதே சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சீட்டு கேட்கிறாரு. ஆனா கட்சி தலைமை கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா பேனா நிறுவனமும் சரி உளவுத்துறையும் சரி எடுத்து பார்த்த சர்வேல இவர் மேல நற்பேர் இல்ல அப்படின்னு வருது. இன்னொருத்தர் கே நகர் தனசேகரன் போன வாட்டியே அவர் எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. சோ இந்த வாட்டியாவது எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேருக்கு மத்தியில திமுக வர்த்தகர் அணியோட மாநில செயலாளராக இருக்க கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர் எனக்கு தான் சீட்டு கொடுக்க போறாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சந்திக்கிறவங்கள்ட்ட எல்லாம் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த 3 பேருக்குள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டு உறுதின்னு தான் சொல்லும். அதிமுக பாத்தீங்கன்னா விருகை ரவி 2016ல எம்எல்ஏவா இருந்தாரு. 2021ல போட்டிட்டு தோற்றாரு. மீண்டும் சீட்டு கேட்கிறாரு. கூட்டணிக்கு இதை தள்ளி விட்டுலாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருக்காங்க. அப்படி தள்ளி விடுறதா இருந்தா அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பிஜேபி. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு அந்த கட்சியில பிஜேபி தலைமையில முயன்று வராங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் திமுக அதிமுக போட்டியா இல்ல திமுக பிஜேபி போட்டியா அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாளா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த தொகுதியை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். தேங்க்யூ.